பேர் இல்லை. இது அதாவது தமிழக மக்களுக்கு தெரியும், இதில் 2 பேர் கூட்டு சதி இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. 2 பேர் இந்த விஷயத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. அதை திருப்பி நான் பதிவு பண்ணுறேன். 73, 74 காலகட்டங்களில் இதே கலைஞர் வந்து உலகம் சுற்று வாலிபன் படத்தை பெட்டிகளை வந்து எப்படி வந்து திருடிட்டு போனாங்க, ரவுடிகளை வச்சு எப்படி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். ஆக்சுவலாக அதோட அதே பிரதி தான் முக ஸ்டாலின் அவர்களும் ரெட் ஜெயின்ங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எல்லா படம் 52 வாரத்தில் 50 வாரம் ரெட் ஜெயின் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தேட்டரில் எந்த படத்தை வேணால் பாருங்கள். ஆனால் 2021க்கு முன்னாடி 10 வருஷம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கும்? அப்போ முக ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அதிகாரத்தினால தான் பணப்படத்தை வச்சு இத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுக்கு நடிகர்கள் நிறைய தயங்க மாட்டாங்க. ஏன்னா குரல் கொடுத்தா உடனே அவங்க கால் ஷீட் கேன்சல் போய்விடும். அந்த மாதிரி சினிமா துறையை தன்னுடைய ஊழல் பணத்தால் கண்ட்ரோல் செய்யப்படுது. அப்போ எங்களோட தலைவருடைய கடைசி படம், அவருடைய வேர்வை, அவருடைய ரத்தம் சிந்தி படத்தை எடுக்கும் பொழுது படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு சாதாரண விஷயம் 3 சீனை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹைகோர்ட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? ஹைகோர்ட் வந்து நீங்கள் வந்து சென்சார் போர்டு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மணி நேரத்தில் சென்சார் போய் ஆர்குமெண்ட் பண்ணி ஸ்டே வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் குழு போட சொன்னாங்க. இன்னி வரைக்கும் குழு போடவே இல்லை. ஒரு வாரத்துக்கான பிரச்சனை இன்னும் சரி செய்யப்படலைன்னா இதில் என்ன பதிவு பண்ணுறாங்க? ஒரு நடிகர், அதுவும் மக்களுடைய செல்வாக்கான தலைவர், அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து ஒரு நல்லது செய்ய வரணும், மாற்றத்தை உருவாக்க வரணும்னா உங்களோட படத்தையே நாங்கள் முடக்குவோம், வெளியே விடுவோம். நீங்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் ஆனாவும் லாஸ் ஆனால் என்ன ஆகும்? அங்கே இருக்க ப்ரொடியூசர்லேருந்து 2000 குடும்பங்களுக்கு பாதிப்பாகும். அப்புறம் அதனால என்ன ஆகும்? இவரோட மன வலிமையை நம்ம டச் பண்ண முடியுமா? அவருக்கு ப்ரெஷர் கொடுப்போம், அவருக்கு மன அழுத்தத்தை கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் மீறி தான் நேற்று கன்னியாகுமரியில் என்னுடைய அரசு தனிப்பட்ட பிரச்சனை பற்றி அவர் பேசவே இல்லை. என்னுடைய அரசு எப்படி இருக்கும், என்னோட நிர்வாகம் எப்படி இருக்கும், மக்களுக்கானதாக இருக்குங்கிறத அந்த சப்ஜெக்டே பற்றி பேசாமல் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ லாஸ் வந்தாலும், எனக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும், எனக்கு வந்து நான் கண்ணீர் சிந்தினாலும், ஆனால் வெளியே வரும்பொழுது நான் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லிட்டு அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எம்ஜிஆர்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கணும். கலைஞர் 200 எம்எல்ஏ வச்சுருந்தார், பெரிய கட்சி வச்சுருந்தார், அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் தனியால் எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கலைஞர்கிட்ட உண்மை இல்லை, எம்ஜிஆர்கிட்ட உண்மை இருந்துச்சு. இந்த அழுத்தங்கள் எல்லாம் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பிஜேபி சப்போர்ட்டோட. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் பிஜேபி எடுத்து நிற்கிறோம். ஆனால் அவனுடைய பேரன் இன்பநீதி, மகன் உதயநிதியோட படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணி படத்தை லாபம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த அரசியல் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் திமுகவுடைய 26 கட்சி கூட்டணி, அதிமுகவுடைய 10 கட்சி பிஜேபியோட 10 கட்சி கூட்டணி, இன்னொரு கட்சி நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. 35 கட்சி கூட்டணியை நாங்கள் வந்து தனியாக நின்று மக்களுக்காக எடுத்து நின்று போராடிட்டு இருக்கோம். உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மத சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம். எந்த காலத்திலையும் நாங்கள் பிஜேபியோடு இணைய மாட்டேங்கிறத ரம்ஜானுடைய நோம்புலேயே அவர் சொல்லிட்டாரு. அதனால் இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சராக இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது. ஏதோ வெக்கேஷனுக்கு வர மாதிரி வந்துட்டு நம்ம பேசக்கூடிய மொழியும் தெரியாது. அவங்களோட பிரச்சனையே என்னென்னா, தஞ்சாவூரில் வந்து கோதுமை விதை எடுத்துகிட்டு வந்து விதைச்சிட்டு கோதுமை விளையுன்னு நினைக்கிறாங்க. தஞ்சாவூரில் நெல் தான் விளையும், அரிசி தான் விளையும். இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வர அரசியல் இங்கே எடுப்படாதுங்கிறத திரு பியூஷ் கோயலுக்கு நான் சொல்லிக்கிறேன். இல்லை எந்த ப்ரொடியூசர் தானே வந்து தலையில் வந்து மண்ணை தூக்கி போட்டுவாங்க? இல்லை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. எல்லா ஒன்றிய அரசோடைய எல்லா நிறுவனங்களும் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு பாடியே கிடையாது. உங்களுக்கே தெரியும் எந்த பாடியை எதுக்காக யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரெட் ஜெயினால் இங்கே இருக்கக்கூடிய 5000 சினிமா தேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுதா இல்லையா? அவங்கள மீறி நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உடனே இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பும், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பும். இல்லை எந்த 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சா? இது வரைக்கும் 100 படம் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் நின்றுட்டுருக்கு. எப்படி 2011 அன்றைக்கி 10 குடும்பம் சினிமா இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இன்றைக்கி ஒரே ஒரு நிறுவனம் உதயநிதி அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக எந்த ஒரு அதிகாரமும் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சரான பிறகு அவர் பதவியேற்றுக்கிறது என்ன? தெரிந்தோ தெரியாமலே அதிகாரத்தை வச்சு
எந்த விதமான தொழிலோ எந்த விதமான சம்பாத்தியமே பண்ணக்கூடாது. ஆனால் ஜெயிச்ச பிறகு 2021 ரெட் ஜெயின் நிறுவனம் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் பார்த்துருக்கு. அவங்க பேலன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மோசடி, அதுவும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, என்னுடைய அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 ரூபா தான் இருக்குங்கிறார். இது மக்கள் நம்புவாங்களா? எவ்வளோ பெரிய பொய் இது. கையிருப்பு 40,000 ரூபா இருக்குங்கிறாங்க. அவருடைய வீடு, அவருடைய வாகனம், அவருடைய வசதியான வாய்ப்புகள் வெறும் 10,000 ரூபா வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட்காரங்க தான் அந்த 10,000 ரூபா உண்மையிலே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, மு.க. ஸ்டாலினோட குடும்பத்தோடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி நாடகத்தனமான அரசியலை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உறுதியாக போராடி மக்கள்கிட்ட மாற்றம் எதிர்பார்க்குது. நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், அறுதி பெரும்பான்மையுடன் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திருச்சியில் வாஷ் அவுட் ஆவாங்க. 2011 மாதிரி திமுக எதிர்கட்சியாக கூடாது ஆவாங்கன்னு பதிவு பண்ணுறோம். தேங்க்யூ.